த புக் த ஃபாரஸ்ட் ஆஃப் என்சான்ட்மெண்ட்ஸை பற்றி உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். ஐ ஹவ் ரெட் தட் புக் மெனி டைம்ஸ். ஏன்னா நான் கதை உங்கள்கிட்ட நிறையா அதுலேருந்து சொல்லியிருக்கேன். இந்த பர்டிகுலர் சாப்டர் எப்படி என் மனசில் அப்போ பதியலைன்னு எனக்கு தெரியல, இப்போ பதிஞ்சிருக்கு. மேபி இட் இஸ் அ மெசேஜ் ஃபார் சம் ஆஃப் அஸ் ஹியர். ஸோ ஐ திங்க் ஐ ஷுட் narrate it to you all. It's an amazing book. நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அதை வாங்கி வாசிங்கன்னு. The Forest of Enchantments by Chitra Banerjee, the author. Sita Devi வந்து when she is pregnant with the children, she is sent to the forest again. அவள் இருக்கிறது வந்து வால்மீகி ரிஷி வால்மீகியோட ஆசிரமத்தில் தான் இருக்கா. She gives birth there. அவர் தான் ராமாயணத்தை எழுதுறார். அதை எழுதினோடனே அதை கொண்டாந்து அவர் வந்து கொடுக்கறது சீதா தேவிட்ட தான் கொடுக்கறாரு வாசிக்கிறது. அப்படி ராப்பகலா உட்காந்து she reads. Even her sons are so like shocked how is amma without taking rest she is reading it. ஃபுல்லாக ரீட் பண்ணி முடிச்சுட்டு she will go to வால்மீகி ரிஷிட்ட சொல்வா, நீங்கள் ராமாயணம் ரொம்ப அழகாக எழுதியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் எழுதுனது வந்து ராமரை வந்து சென்டராக வச்சு அவரோட வியூஸ், அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் என்ன விக்ட்ரி, அதைவே பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்கீங்க. சீதா தேவி இதில் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பான்றதை நீங்கள் எழுதலை அப்படின்ட்டு சொல்வா. அவர் முகமே மாறும். ஒரு நிமிஷம் நினப்பா கோவப்பட போகிறாரு அப்படின்ட்டு. அவர் வேமா பக்கத்துலேருந்து பேப்பர்ஸ் அந்த பென் எல்லாம் எடுத்து அவள்கிட்ட கொடுத்துட்டு சொல்வார், நீ எழுது, உன் கதையை நீ எழுது அப்படின்னு சொல்லி சீதாயனா அப்படின்னு சொல்லி எழுத சொல்வார். ஸோ இந்த புக் வந்து இட்ஸ் ஆக்சுவலி ஃப்ரம் ராமாயணா ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் சீதா தேவி தான் இது. ஸோ அவள் எழுத ஆரம்பித்தோடனே அவளுக்கு வந்து விஷன் மாதிரி வரும். கைகேயி, மண்டோதரி, ஊர்மிளா, சூர்பனகை அண்ட் அகல்யா. இந்த 5 women will come to her and say, எங்கள் கதையை நீ கண்டிப்பாக எழுதணும், ஏன்னா மக்கள் வந்து எங்களை பார்க்குறதே தப்பாக பார்க்குறாங்க. ஸோ எங்களை நியாயப்படுத்தி எங்களோட கதையை நீ எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக she will write about each one. ஆனால் இன்னைக்கு நம்ம ஸ்டோரி கேட்க போகிறது வந்து ஹரதனு. என்னவா இருக்கும்? தனுனா வில். அப்போ ஹரதனுனா எந்த வில்? ஹரா யாரு? சிவன். ஸோ சிவனோட வில் எங்க இருந்தது? சீதா தேவியை யாரு கல்யாணம் பண்ண போறாங்களோ அவங்க வந்து இந்த வில்ல வந்து ஸ்ட்ரிங் பண்ணணும். ஸோ சீதா தேவி வந்து 5 வயசு. அவ வந்து எப்படி வந்தா, ஜனக் கிங் வந்து ஒரு நாள் ஒரு பெரிய யாகத்துக்கு ஒரு இடம் ஃபீல்டை ஃபுல்லாக உழுந்துட்டு இருந்தாங்க. அப்போ இவரும் he also starts plowing the field. அப்போ ப்ளவ் பண்ணுறப்ப சீதா தேவி குட்டி குழந்தையா அந்த மண்ணில் இருந்து அவர் எடுக்கிறாரு. அழகான ஒரு மஞ்சள் சாட்டன் துணியில் அவள் சுற்றிருக்கா. இந்த மாதிரி பக்கத்து எந்த நாட்டிலையும் இவ்வளோ அழகாக இந்த வீவ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அதனால எங்கேருந்து வந்தா என்ன ஏது, சரி ஒருவேளை நம்மளுக்கு குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு பூமாதேவி கொடுத்துருக்கான்னு சொல்லி அவர் வந்து எதுவுமே நினைக்காம அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுவார் வளர்க்குறதுக்கு. அப்போ சீதா தேவி 5 வயசா இருக்கிறப்ப திடீர்னு பரசுராமர் வருவார். வந்துட்டு ஒரு பெரிய வில் எடுத்துட்டு கையில் வருவார். சிவன்கிட்ட இருந்து நான் வந்திருக்கேன், இந்த வில் வந்து சிவன் கொடுத்துருக்காரு, இதை வந்து யார் இதை எடுத்து ஸ்ட்ரிங் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட தான் நீ சீதா தேவியை கல்யாணம் பண்ணி வைக்கணும், அது வரையும் யாரையுமே நீ கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னோடனே மன்னருக்கு வந்து ஒரே ஷாக்காக இருக்கும். அந்த வில்லை பார்த்தாவே அவ்வளோ பெருசாக மேஜிக்கல் வில் மாதிரி தெரியுது. இதை யாருனாலையும் பண்ண முடியுமா, எப்போ பண்ணுறது? ஏன்னா அந்த காலத்துலலாம் ரொம்ப யங்காகவே பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்ட்டு அவர் வந்து கேட்குறாரு. அப்போ பரசுராமர் சிரிச்சுட்டே சொல்லுவார்,
சரியான நேரத்தில் ஆள் வருவாங்க. நீ வந்து இந்த வில்லை பற்றி எல்லாருக்கும் நீ சொல்லி அனுப்பணும், எல்லா பக்கமும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லை அந்த கோர்ட்டில் வச்சுட்டு போயிடுவார். வச்சுட்டு போனோடனே மகாராஜா என்ன எந்திரிச்சு அந்த வில்லை நவட்டி ஏதாவது பத்திரமா வைக்கணும். ஏன்னா 5 வயசு தான் அது சீதாதேவிக்கு. அது வரைக்கும் எங்கேயாவது பத்திரமா வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த வில்லை எடுக்க பார்க்குறாரு. அதை தூக்கவே முடியல. அத்தனை வீரர்களை கூப்பிட்டு நிறைய நியாலியன் ஆர்மி அளவுக்கு தூக்கி பார்க்குறாங்க, தூக்க முடியல. ஃபைனலி இது இங்கே தான் இருக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு அவர் மாளிகையை மாற்றி பக்கத்தில் இன்னொன்று உருவாக்கி அங்கே போயிடுறாங்க. இந்த வில் மட்டும் இந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கு. யாருமே அங்கே போகிறது கிடையாது. எல்லாரும் வந்து அது ரொம்ப மேஜிக்கல், சிவனோடது. அது எப்போ அதுக்குன்னு வரணுமோ எல்லாரும் வரலான்னு சொல்லி. அப்போ சீதா தேவியும் they will tell her not to go. ஆனால் அவள் 9 வயசு இருக்கிறப்போ ஒன் டே அப்படியே பிள்ளைங்களோட விளாண்டுட்டே இருக்கும் போது அவள் அறியாமல் அந்த ரூம்குள்ளே போயினோடனே பார்க்குறா அந்த வில் அப்படியே தூசி படிஞ்சு அப்படியே அங்கே இருக்கு. அந்த வில் அவளை பார்த்தோன்னே அவளுக்கு தெரியுது, அப்படி ஒரு சந்தோஷம், அது அப்படியே உயிருக்கு வர்ற மாதிரி இருக்கு. அவள் வேகமா போய் அவள் கையை வந்து அங்கே வைக்கிறான். வச்சோடனே அப்படி ஒரு warmth, as if like a human flesh, it literally warms under her touch. கண்ணை மூடிட்டு உட்கார நிறைய விஷன் அவளுக்கு வருது. என்னென்னமோலாம் நிறைய ஊர் மக்கள் எல்லாம் அது அப்படியே அதை வந்து உள்வாங்கிட்டே உட்கார்ற ஹவர்ஸ் கணக்கு உட்காந்துடுறா. when she comes back she doesn't remember anything. she goes back, உடனே அவள் குவார்ட்டர்ஸ்க்கு அங்கே போயிடுறா, பேலஸ்க்கு போயிடுறா. அதுக்கப்புறமேலு ரெகுலராக she starts going. அவங்க அம்மாட்ட சொல்கிறா, அந்த வில்லை வந்து தினம் பாதுகாத்துக்கிறதுக்கு நான் வந்து பார்த்துக்கிறேன். அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, நோ, அது வந்து ரொம்ப மாயவில் சக்தி உள்ள வில், அது லேஸ்குள்ளே யாரும் தொடக்கூடாது, அதுவும் நீ போயெல்லாம் தொடவே கூடாதுன்னொன்னே இவ கேட்க மாட்டான். ஸோ டெய்லி ஷி யூஸ் டு கோ சிட் வித் த போ. அது என்ன, அந்த போ யாராலையும் நவட்டவே முடியாது. ஆனால் சில சமயங்களில் ஒரு பொம்மை மாதிரி அது சீதாதேவி தூக்கிடுவான். அவ்வளோ க்யூட்டாக அதை வச்சு விளாடுறது எல்லாமே. யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரே ஒருக்கா அவங்க அம்மா உள்ளே வந்துடுவாங்க. அவள் வில்ல மடியில் வச்சிருக்கிறத பார்த்தோன்னே சீதாதேவி வேகமாக கீழே வச்சிருவா. அதுக்குள்ளே அவங்க அம்மா பார்த்துருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதை பற்றி பேசவே மாட்டாங்க அவள்கிட்ட. ஷீ இஸ் அலவுட் டு கோ whenever she wants to go to the ஹரதனுவை போய் பார்க்குறதுக்கு போகலாம். இப்படியே இவ டெய்லி போயிட்டே இருக்கும் போது கேர்ள்ஸ், இங்கே தான் ஸ்டோரியே. ஹரதனு இஸ் சம்திங் இன் our life which is kept there by the divine, நம்ம சீதாதேவி. ஸோ ஏதோ ஒரு விஷயம், நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்றும் அவன் வாழ்க்கையில் இருக்குது. அதை நீ வந்து லேஸ்குள்ளே நவட்டவே முடியாது. உன்னோட மிஷன் அதுகிட்ட என்ன முடிவு வருதோ அது முடிஞ்ச பிறகு அது தானாகவே விலகி போயிடும். அது வரையும் உன் வாழ்க்கையில் அது உட்காந்துக்கிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு காரணத்தோடு தான் இருக்கும். ஸோ இவ டெய்லி போய் பேசவா, அதோட பழகுவா, நிறைய they will be sharing. அப்பப்போ தூக்குவா. சில நேரத்தில் தூக்குறப்ப அப்படியே ஹெவியாயிரும். அவளால் அதை பிடிச்சி கூட தூக்கிட்டே இருக்க முடியாது. அப்போ உடனே கீழே வைக்க போவா. அப்போ அந்த வில் சொல்லும், என்னை கீழே வைக்கக்கூடாது, உன்னால் எவ்வளோ முடியுமோ என்னை தூக்கிக்கிட்டே தான் நீ இருக்கணும். ஏன்னா உன் உடம்பு, உன்னோட எலும்புகள், உன் மசில்ஸ் எல்லாமே நல்லா வலுவாகணும். ஏன்னா உனக்கு நிறைய ஜேர்னி இருக்குது எடுக்கிறதுக்கு. அதனால நீ கண்டிப்பாக யூ ஹாவ் டு மேக் யுவர் செல்ஃப் ஸ்ட்ராங். ஸோ சீதா தேவி கீப்ஸ் கேரிங் இட். And though it gets heavy at times, it gets painful for her. ஆனாலும் she remembers that it is only to make her strong. சில சமயங்களில் விஷன்ஸ் வரும் அவளுக்கு. என்னன்னா அவளை சுற்றி அப்படி தீ, இல்லை குவிக் சாண்டுக்குள்ளே அவள் வந்து புதையிற மாதிரி, இல்லை குகைக்குள்ளே இருட்டாக ஒரு ரூம்குள்ளே அடைஞ்சு கிடக்கிற மாதிரி. அப்பெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும் அவளுக்கு. அப்போது சில நேரத்தில் வந்து டக்குன்னு எந்திரிச்சு வந்துடுறா. சில நேரங்களில் அந்த விஷன் அவளை விட்டு போகாது. அந்த தீ பக்கத்தில் வந்துட்டே இருக்கும்.
அந்த டைம்ல தான் she will realize the only way to get over this horrible fire is to go inside you and look for the strength. ஸோ அந்த வில் சொல்லும், உனக்கு மன வலிமை ரொம்ப ரொம்ப தேவை. அது வேற எங்கேயும் கிடையாது, உனக்குள்ள தான் இருக்கு. சுத்தி எல்லாமே இருட்டா இருக்கிறப்ப, தாங்கிக்க முடிய சக்தி உனக்கு எல்லாமே போகிறப்ப, நீ உனக்குள்ள அந்த சக்தியை தேடு. அங்கே கண்டிப்பாக உனக்கு அது கிடைக்கும். உனக்கு அந்த சக்தியும் உனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் திருப்பி வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில் ஒரு வார்த்தை சொல்லும். எந்த இரவுகள் எது மிக மிக இருட்டா இருக்கிற இரவா இருந்தாலும் கண்டிப்பாக காலையில் சூரியன் உதயம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். இதை மனசில் நீ வச்சுக்கோ. எப்போ உனக்குலாம் யூ ஃபீல் லைக் கிவிங் அப் ஹோப், யூ ரிமெம்பர் தட் லைட் வில் பி ஜஸ்ட் அ ஃபியூ ஃபீட் அவே ஃப்ரம் யூ அப்படின்ட்டு அது ஒன்று அது சொல்லி கொடுக்கும். அப்போ அவள் சொல்லுவாள், உடம்புல லெசன்ஸ், ஃபிசிக்கல் லெசன்ஸை விட மென்டல் லெசன்ஸ் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அந்த வில்லுட்ட சொல்வாள். அப்போ அது சொல்லும், கண்டிப்பாக ஆனால் உனக்கு அது ரொம்ப ரொம்ப தேவை. அப்போ ராமர் அந்த டைமில் வருவார், பார்ப்பாங்க. அந்த பேலஸில் வந்திருக்காங்க, அவங்க வேறு வேலையாக வந்திருப்பாங்க, ஆனால் அந்த விஷயமும் வரும். அப்போ ராமரை பார்த்தோன்னே அவள் வில்லுட்ட சொல்வாள், ராமர் எனக்கு பார்த்தோன்னே ஏதோ ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அவர் எனக்கு ரொம்ப அறிமுகமானவர் மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கும் அவருக்கும் என்ன உறவுன்னு கேட்பா. அப்போ அந்த வில் சொல்லும், உங்கள் 2 பேரோட உறவு சாதாரண உறவு கிடையாது, ரொம்ப ரொம்ப அழகான உறவு. அவர் இந்த உலகத்துக்கே நல்லது செய்யணும் தான் இந்த பிறப்பு எடுத்திருக்காரு. நீயா லிசன் டு திஸ், நீயா அக்ரி பண்ணி அவரோட நான் உங்க கூட இருப்பேன், நல்லது வரணும் அப்படின்னு சொல்லி நீ அந்த பர்த் எடுத்திருக்க. புரிஞ்சுக்கணும் எல்லாரும், நம்மளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா எனக்கு ஏன் இல்லை, நீ அதை கேட்டு அந்த வரத்தை வாங்கி வந்திருக்க. ஐ வாண்ட் டு பி வித் யூ, என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது, அதனால நான் கண்டிப்பாக உன் கூட நிற்கணும் till the whole evil is swept out. அதனால நீ அந்த வரம் எடுத்து வந்திருக்க. உனக்கு நீ யாருன்னே உனக்கு இன்னும் புரியாமல் இருக்கியே நீ அப்படின்ட்டு அந்த வில் சொல்லும். அப்போ அவள் கேட்பா யாருன்னு, ஏன்னா அவள் அப்பா அம்மா யாருன்னு அவளுக்கு தெரியாது. அப்பயாவது அந்த வில்லு சொல்லும் அப்படின்னு நினச்சிட்டு அவள் வேகமாக கேட்பா, அப்போ நான் யாரு அப்படின்ட்டு. உடனே அந்த வில் சொல்லும், அது நீயா தான் உணரணும், ஆனால் நீ ஒரு பெண் கிடையாது. அப்போ நான் ஒரு உமன் இல்லையா, அப்போ நான் யாரு அப்படின்னோடனே அந்த வில் சொல்லுது, யூஆர் அ காடஸ் அப்படின்னு மட்டும் சொல்லும். அப்போ அவளுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும், கடவுளா, காடஸா, தெய்வமா நான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவள் இன்னொரு இன்சிடெண்ட்டை சொல்லுவாள். இந்த வில்லை எடுக்கிறதுக்கு ராவணன் ஒருக்க வந்தான். அப்போ அவன் கண்டிப்பாக தூக்கிடுவான்னு எல்லாரும் நினைச்சோம். ஏன்னா அவன் பெரிய கிங், அவன் மக்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும், ஏன்னா அவன் நல்லா மக்களை வச்சுக்குவான். அட் த சேம் டைம் எல்லாரும் பயப்படுவாங்க அவனை. ஆனால் அவன் ஒரு தீவுல இருந்து தான் வர்றான். அந்த தீவுக்கு யார் போனாலும் திரும்பி வரமாட்டாங்களாம், ஏன்னா அந்த தீவு ரொம்ப அழகா இருக்குமா. அதே மாதிரி அந்த தீவு எல்லார் கண்ணிலையும் படாதான், அது யார் யாருக்கு அங்கே போகணும்னு இருக்கோ அவங்க கண்ணில் மட்டும்தான் படும். அவன் எனக்கு இந்த வில்லை தூக்குறதுக்கு வந்தான், நான் பயந்தே போயிட்டேன், அவன் நிஜமாலே தூக்கிடுவான், நான் அவன் கூட தான் போகணும் அப்படின்ட்டு. ஆனால் அவனால் கூட அந்த வில்லை தூக்க முடியல. அப்போ அவன் அவ்வளோ கோபமாக கத்திட்டு எங்கள் அப்பாட்ட சொன்னது ஒன்று தான், இது நான் சிவனுக்கு பெரிய பக்தன் நான், அதனால இது சிவனோட வில்லுன்னு ஒரே காரணத்துக்காகத்தான் உன்னைய நான் சும்மா விட்டுட்டு போகிறேன், உன் நாட்டை சும்மா விட்டுட்டு போகிறேன், இல்லாட்டினா உன் நாட்டையே அழிச்சிட்டு உன் பொண்ணை நான் கூட்டிகிட்டு போயிருப்பேன். அப்போ அவள் சொல்லுவா, அந்த ராவணனை நான் பார்க்குறப்ப ராமரை பார்த்து எப்படி ஒரு எங்கேயோ தெரிஞ்ச மாதிரி இருந்ததோ
அதே மாதிரி ராவணனையும் பார்க்குறப்ப எனக்கு இருந்தது. அப்போ அந்த விஷன் வந்தப்ப ராவணன் வந்து மண்டிட்டு, இந்த உருவம் கிடையாது, அழுதுட்டு சொல்கிறான், என்னை மன்னிச்சிருங்க, என்னை எங்கேயும் அனுப்பிடாதீங்க, நான் உங்களோடே தான் நான் இருக்கணும் அப்படின்னு யார்கிட்டையோ அழுதுட்டு இருக்கான். ஆனால் என்கிட்ட கிடையாது. அப்போ அவனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறான். அப்போ அந்த வில் சொல்லுது, நீங்கள் 2 பேரும் வந்தது ஒரே இடத்துல இருந்து தான், ஆனால் உங்கள் ரிலேஷன்ஷிப் வேற. அவன் வந்து ஒரு கர்ஸ்னால அந்த மாதிரி அசுர பாடி எடுத்து வந்திருக்கான். ஆனால் நீ வந்து இந்த மனுஷ உடம்புக்குள்ள சிறையா நீ எடுத்து வந்திருக்க, ஏன்னா நீ கேட்ட வேண்டுதல் அப்படி. அப்போ அவ சொல்வா, இந்த ஹியூமன் பாடி ஒரு பிரிசனா? ஏன் அப்படி எனக்கு தெரியலையே. ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப அழகான உடம்பு, நான் ரொம்ப அழகா இருக்கேன், என்னை பார்த்தாவே அப்படியே வந்து இது தங்கத்தில் செஞ்ச மாதிரி நான் இருக்கேன்னு சொல்லுவாங்களே. இது எனக்கு ஒன்றும் ஒரு சிறையா தெரியலையே. அப்போ அந்த வில் அவ்வளோ அழகா சொல்லும், நம்மளை எந்த அழகான விஷயமா இருக்கட்டும், அது நம்மளோட ஒரிஜினல் செல்ஃப் யாருன்றத மறக்க வைக்குதுன்னா அது உனக்கு சிறை தான். ஸோ எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், if it tells you that you are not a spiritual being and if it makes you only focus on worldly things, that is a prison அப்படின்னு சொல்லி இதையும் மனசில் வச்சுக்கோன்னு சொல்லும். அப்போ அந்த வில்லுட்ட கேட்பா, நீ சொல்லு, உங்கள் சிவனும் சக்தியும் அவங்க ரிலேஷன்ஷிப்பை பற்றி எல்லாரும் பேசுவாங்களே, அவங்க நிஜமாலே அப்படியா அப்படின்ட்டு. அப்போ அந்த வில் சொல்லும், ஆமாம், they are a very beautiful couple. சண்டை போடுவாங்க, எல்லாம் இருக்கும், ஆனால் forgiveness, மன்னிப்புன்றது அவங்க மனசில் எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கண்ணை மூட சொல்லிட்டு கைலாஷ் அப்படியே காமிக்கும் அவளுக்கு. அப்போ அவள் சொல்லுவா, அப்பா என்ன ஒரு அழகான இடத்துல இருந்து நீ வந்திருக்க. அப்போ இந்த வில் சொல்லும், நான் எப்போ திரும்பி போவேன்னு காத்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லும். அப்போ இவ சொல்லுவா, அப்போ என்னை விட்டுட்டு நீ போகணும்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு. நான் போய் தானே ஆகணும், எனக்கு என்னோட கடவுள்கிட்ட போய் அவர் கையில் நான் இருக்கிறது வந்து எனக்கு எவ்வளோ பெரிய மகிமை அப்படின்னு சொல்லும். அப்படியே நாட்கள் ஓடும், ராமர் வருவார், வர்ற டைம் வந்துடும். அன்னைக்கு தான் ஸ்வயம்வரத்துக்கு முன்னாடி அவள் உள்ளே போவா வில்லை பார்க்குறதுக்கு. அந்த வில்லு வந்து அப்படி ஒரு சந்தோஷத்தில் இருக்கும், நான் திருப்பி நான் போக வேண்டிய நேரம் எனக்கு வந்துருச்சு, பூலோகத்தில் நான் வந்து முடிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அப்போ சீதா தேவிட்ட கடைசி அது சொல்கிறது இதுதான், நல்லா மனசில் வச்சுக்கோ, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் ஹோப் அண்ட் ஃபேத்தை விட்டுறாத, ஏன்னா கண்டிப்பாக விடுவி காலம் வரதான் செய்யும். அதுவும் இல்லாமல் உனக்கு எப்போ ஒன்றுமே யாருமே ஹெல்ப்புக்கு இல்லைன்னு நீ நினைக்கிறப்ப கண்டிப்பாக சிவன் உனக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக அந்த டைமில் வருவார். ஆனால் நீ வந்து ஓப்பன் ஹார்ட்டடாக இருக்கணும் அவரை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவர் சிவனாக வரமாட்டார், எந்த உருவத்தில் வருவார் நமக்கே தெரியாது, ஆனால் கண்டிப்பாக வருவார் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ எந்த உருவத்தில்ப்பா வர்றாரு சிவன்? எஸ், ஹனுமான் உருவத்தில் வர்றாரு, பிகாஸ் இட்ஸ் அன் இன்கார்னேஷன் ஆஃப் Shiva. So he does come. So like that in our lives also there will be so many times when there will be people who will come to help us, who we may not accept or we may not even recognize. But I'm telling you, as Haradhanu says, எல்லாரோட வாழ்க்கையிலையும் ரொம்ப இருட்டான நேரத்தில் கண்டிப்பாக யாராவது ஒரு ஆள் எந்த ரூபத்திலையாவது வந்து உங்களை ஹெல்ப் பண்ண வருவாங்க. அதே மாதிரி ஸ்வயம்வரம் நடக்கும், ராமர் எடுத்துருவார் வில்ல, ஸ்ட்ரிங் பண்ணிடுவார், பண்ணி முடித்தோடனே எல்லாரும் அந்த ஸ்ட்ரிங்கை வந்து அவ்வளோதான் கீழே வச்சுருவாங்கன்னு எல்லாம் மாலையெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் ராமர் வில்ல கீழே வைக்க மாட்டார், அதை இன்னும் அதை ஸ்ட்ரிங் பண்ணிக்கிட்டே இருப்பார். பண்ணுறப்ப அந்த வில் வந்து லிட்ரலி வளைஞ்சிக்கிட்டே வரும். சீதா தேவிக்கு ஐயோ உடஞ்சி போயிருமோ அப்படின்னு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த வில் லிட்ரலி வேதனையில் ஒரு முணங்குற மாதிரி ஒரு சத்தம் கூட சீதா தேவிக்கு கேட்கும். அதை டக்குன்னு ஒரு பெரிய தண்டர் இடி மாதிரி
அந்த வில்லு உடஞ்சி சுக்கு நூறா கீழே கிடக்கும். சீதாதேவி மனசே நொந்துருவா. ஐயோ இப்படி ராமர் போய் உடைச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு வேமா போவா அந்த இதெல்லாம் எடுத்து ஒன்று சேர்க்கறது. அப்போ போகிறப்ப அந்த பீசஸ் ஆஃப் போல இருந்து ஒரு அழகான ஒளி அப்படியே மேலே போகும். அவள் காதுக்கு ஒரு அழகான மியூசிக் கேட்கும், ஒரு சந்தோஷம். தட் சோல் ஆஃப் த போ அவ்வளோ ஹாப்பியாக திருப்பி சிவன் கிட்ட போகிற சந்தோஷத்தில் போகிறத அவள் பார்ப்பா. Then she realizes it's time for it to go back to its source. அதை நம்ம கஷ்டப்பட்டோ வேதனைப்பட்டோ அழுதோ அதை பிடிச்சி வைக்கவே கூடாது அப்படின்ட்டு நினச்சிட்டு அப்படியே பின்னாடி நின்றுவா. மகாராஜா ஜனக் ஷாக்டாக கேட்பார் ராமர்கிட்ட, என்ன நீ இப்படி வில்லை உடைச்சிட்டிங்க, சிவனோட வில்லு இது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்னு. ராமர் சொல்வார், இல்லை எனக்குன்னு ஒரு கைடன்ஸ் வந்தது, இதை ஸ்ட்ரிங் பண்ணால் மட்டும் போதாது, நான் இதை உடைச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். அடுத்த ஸ்டோரி அப்படியே போகும். ஸோ திஸ் ஸ்டோரி விச் ஐ தாட் வாஸ் வெரி மச் இன் ஆர் லைஃப்ஸ். கண்டிப்பாக என்னைக்கு அந்த ஆப்ஸ்டிக்கல் நம்மளை விட்டு போகணும்னு இருக்கோ அந்த நேரத்தில் கரெக்டான ஆள் they will relieve it from us. Girls, till then, whatever heartache you are going through, just remember, dark times will not last forever. Light will come. The thing is, we have to find solace inside ourselves. உனக்குள்ள இருக்கிற கடவுளை நீ தேடி போ, அது கண்டிப்பாக உன்னைய கைவிடவே விடாது. ஓகே, க்ளோஸ்.